ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சத்யபால் சிங் அப்படிங்கிறவர் டார்வின் தியரி எல்லாம் பொய், நீங்க நம்ம புராணங்களை படிச்சீங்கன்னா உண்மையான பரிணாம வளர்ச்சிக்கான தியரி என்னன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து போய் ஒருத்தவங்க கூட பாராளுமன்றத்தில் பேசக்கூடாதுங்கிறதுனா தான் பெரியாரு காட்டுமிராண்டி மொழி, அந்த புராண குப்பைகளை பிடிச்சி தொங்காதீங்க அப்படின்னாரு. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? என்னுடைய தாயும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதுக்கு பின்னாடி தான் இந்த கதையா? அதுதான் king married to the queen of Kanchi. So my mother is from Tamil Nadu. Sir, I am a son of Tamil Nadu's lady. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா 4.17 பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்றதுனா மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். ஏசிஆர் ரிப்போர்ட்டை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம். பிராத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் என்ஜிஓ வருது. உனக்கு தெரியுமா, ஸ்கூலுக்கு போய் எடுக்கிற சர்வே. பிரதான் பார்த்தா நாடாளுமன்றத்தில் இந்த லெட்டர் தான் அவர் காட்டுறாரு. என்இபி தான் அமல்படுத்த மாட்டோம்ன்ற. இங்க என்ன போட்டுருக்கு, இங்க வந்து we are keen to sign NEP ன்னு இருக்கா, we are keen to sign PM ஸ்ரீ தான். PM ஸ்ரீயே NEP யோட கீழ தானே வருது. அததான் இப்போ ஏன்னா நம்ம திருப்பி பேச ஆரம்பிச்சோம்னா சூப்பர் PM யார் அப்படின்னு நாங்க எங்களோட தரவுகள்ல இருந்து பேச வேணாம். ஸ்ரீலங்கா, கிரீஸ், மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பெரியார் அப்படின்னு பெயரை குறிப்பிடாமல் ஆனால் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருந்தார். அதை பற்றி நம்ம விவாதிக்க போகின்றோம். தோழர் மதுர் சத்யா அவர்களிடம் இஸ்கஃபோடைய மாவட்ட துணைத் தலைவராக இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த பேச்சு, காட்டு மிராண்டி மொழி என்று பேசியவர் ஒருவர். அவர் பேரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி பேசினார் தமிழை. அவரை நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க, திமுகவினரை நீங்கள் வந்து பூஜிக்கிறீங்க, அவரை கொண்டாடுறீங்க. ஆனால் தமிழை படிங்க, 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கட்டாயம், தாய்மொழி கட்டாயம் அப்படின்னு சொன்ன ஒன்றிய கல்வி அமைச்சர் பிரதானை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு பற்றி. இப்போ பெரியாருக்கு நம்ம பதில் சொல்றதை விட பெரியாரே பதில் சொல்லியிருக்காரு. 16/9/1073, அதாவது 1073 டிசம்பரில் பெரியார் வந்து உயிரிழக்கிறாரு. அதற்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ஒரு பேட்டி தராரு. அந்த பேட்டியில், பத்திரிகைக்கு ஒரு பேட்டியில் அவங்க கேட்குறாங்க, ஏங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் பதில் சொல்கிறார். தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்ல காரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மூட பழக்க வழக்கங்களில் இருந்து வந்தோமோ அதில் தானே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளவற்றையே இன்னும் உதாரணம் காட்டிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றி வந்தால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது புராண குப்பைகளை பிடிச்சி தொங்காதீங்க. நம்ம காட்டுமிராண்டிகளாக இருந்தபோது, நாகரிக வளர்ச்சி அடையாமல், அறிவியல் வளர்ச்சி அடையாமல் இருந்தபோது எழுதி வச்சதெல்லாம் அவுடேட்டட் சிலபஸ்லாம் நீ பின்பற்றி இருக்கட்டான்னு சொல்கிறார். இதுக்கு சாட்சியாக அவர் இப்படி பேசவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தர்மேந்திர பிரதானும் அவர் வகிக்கும் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு அவருக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. அவங்க என்னென்ன பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியே என்ன பேசியிருக்காங்க நம்ம பார்ப்போம். அப்போ தான் பெரியார் ஏன் இதை சொன்னார்னு புரியும். ஹர்ஷவர்தன்ற மந்திரி, ஹர்ஷவர்தன் அதுக்கப்புறம் சயின்ஸ் மினிஸ்டராக கூட இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஐன்ஸ்டைனோட தியரி வேதாலே ஏற்கனவே இருந்திருக்கு, அதை விட சிறப்பான தியரியே வேதத்தில் இருந்திருக்குது அப்படிங்கிறாரு ஹர்ஷவர்தன். சத்யபால் சிங் அப்படிங்கிறவர் டார்வின் தியரி எல்லாம் பொய், நீங்கள் நம்ம புராணங்களை படிச்சீங்கன்னா உண்மையான பரிணாம வளர்ச்சிக்கான தியரி என்னன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் பொக்ரியால் இன்னொரு ஹியூமன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் 2014 மோடி ஆட்சிக்கு வந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வானியல் இருக்கு இல்லையா, சயின்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அதெல்லாம் நம்ம ஊர் அஸ்ட்ராலஜிக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. பஞ்சாங்கம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸோட சிறந்த அறிவியல் அதுதான் அப்படின்னு யார், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒருத்தவங்க கூட பாராளுமன்றத்தில் பேசக்கூடாதுங்கிறதுனா தான் பெரியார் காட்டுமிராண்டி மொழி, அந்த புராண குப்பைகளை பிடிச்சி தொங்காதீங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை,
நான் தமிழன் தான், தமிழரை இழிவுபடுத்தவில்லை, நான் அன்சிவிலைசேஷன் தமிழர்களை சொல்லணும் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன சொல்றாரு? ஜெகநாதருக்கு வந்து பொண்ணை வந்து காஞ்சிபுரத்தில் எடுத்தாங்க, நான் காஞ்சிபுரத்தில் இருந்த தாயோட மகனாக தான் நான் வந்து நிக்கிறேன் உங்க முன்னாடி சொல்றாரு இல்லையா? என்னுடைய தாயும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதுக்கு பின்னாடி தான் இந்த கதையா? அதுதான் பாத்தீங்களா? அதாவது அவருடைய மாநிலம் வந்து ஒடிஷா. அப்ப ஒடிசால இருக்கக்கூடிய ஜெகநாதர் பொண்ணு எடுத்தது தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம். அதனால அவர் அன்னையா அதை நினைக்கிறாரு பிரதான். சோ அந்த அம்மா வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல வர்றாரா? அப்படிதான் சொல்ல வர்றாரு. அதான் இந்த மாதிரி யாரும் விளக்கத்தை தரக்கூடாது, ஒரு மன்னிப்புக்கு கூட புராண குப்பைகள்ல இருந்து விளக்கம் தரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பெரியார் சொன்னார். ஒண்ணுமே இல்லை, நீங்க திமுக அதிமுக எந்த கட்சி எதிர்க்கிறீங்க ஏற்கிறீங்க, இங்க விவாதம் என்ன நடக்குது? இங்க விவாதம் என்ன நடக்குது அப்படின்னா, யாரு நீ லேப்டாப் தந்தியா நான் லேப்டாப் தந்தனா, நீ வந்து பணத்தை வந்து தாலிக்கு தங்கத்துக்கு நிறுத்தியா நான் நிறுத்தினா, இப்படி விவாதங்கள் நடக்குது கட்சிகளுக்குள்ள. ராமர் எங்க பிறந்தாரு, ஜெகநாதருக்கு யாரு பொண்ணு எடுத்தாங்க அப்படின்னு பாராளுமன்றத்திலேயோ இல்ல சட்டசபைகளோ விவாதிக்கிற மரபு இங்க இல்லை. அதுக்கு தான் பெரியார் காட்டுமிராண்டி மொழியினர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் தரலாங்கிறீங்கல்ல. 1953 பெரியார் எங்கே பேசுகிறார் அப்படின்னா, லட்சுமிபுரம் யுவர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராயப்பேட்டை லட்சுமிபுரம் யுவர் சங்கம். ஆனால் அது இருக்கிறது மயிலாப்பூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மயிலாப்பூர் ராயப்பேட்டை பகுதியில் இருக்குது. அது பெரியாருக்கு தெரியாது, பார்ப்பனர்கள் முன்னாடி தான் பேச போகிறோன்னு பெரியாருக்கு தெரியாது. பார்ப்பனர்கள் அவர் அழைக்கிறாங்க, போய் பேசுகிறார். எல்லாம் வந்து இளைஞர்களாக இருப்பாங்கன்னு போய் பார்த்தா, அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாம் ரொம்ப வயது முதிர்ந்த பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது பெரியார் ரொம்ப தன்மையாக என்ன சொல்கிறாரு, ஏங்க உங்களுக்கு என்னங்க எங்களுக்கு என்னங்க வாய்க்கா தகராறா, நாங்கள் குடிக்கிற தண்ணி தான் நீங்களும் குடிக்கிறீங்க, நாங்கள் போகிற பஸ்ஸில் தான் நீங்களும் போகிறீங்க, எல்லா இடத்துலையும் நம்ம கலாச்சாரம் ஒன்றி இருக்கும்போது, எல்லா தேவைகளுக்கும் நம்ம கலாச்சாரம் ஒன்றி இருக்கும்போது, அந்த கருவறைக்குள்ளே மட்டும் உங்கள் கலாச்சாரம் மட்டும் இருக்குதே, அதையும் நீக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளாம் ஒன்றாயிருவோம் அப்படிங்கிறாரு. அந்த கருவறைக்குள்ள கலாச்சாரம் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பனர் அல்லாதவரை உள்ள விடுறீங்கன்றது மட்டும், உள்ள விடுறதில்லைங்கிறது மட்டும் கிடையாது, சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறீர்கள், அங்கே தமிழை வைப்பதில்லை அப்படிங்கிறத அவரோட கன்சர்ன். அது எப்படி வெளிப்படுதுன்னா, அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே சில பார்ப்பனர்கள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏங்க இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க சரி, ஆனால் எங்களை பிறப்பின் அடிப்படையால் ஒடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்களும் பிறப்பின் அடிப்படையினால எங்களை உள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களா உங்கள் இயக்கத்தில் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, நான் நாஜிகளைப் போல இரத்த பரிசோதனை செய்பவன் அல்ல. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 3 கண்டிஷன். பூணுலை, அதாவது நான் மற்றவர்களை விட தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் பூணுலை நிராகரிச்சிருங்க. 2வது, உங்கள் மரபு நூல், அதாவது உங்களுக்கு அறநூல் அப்படின்னு சொல்கிற பகவத்கீதையும் வேதத்தையும் மறுதளிச்சுட்டு எங்கள் அறநூலான திருக்குறளை ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது, நீங்கள் தெய்வ பாஷை அப்படின்னு சொல்கிற சமஸ்கிருதத்தை விட்டுட்டு நீங்கள் நீஷ பாஷைன்னு சொல்கிற எங்கள் மொழியான தமிழை முதன்மை மொழியாக ஏற்றுக்கங்க. இது 3ஐயும் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எதிரியே கிடையாது, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த தேச வளர்ச்சியிலும் இந்த மக்களுக்கான வளர்ச்சியிலும் சேர்ந்தே செயல்படுவோங்கிறார். அப்போ சமஸ்கிருதத்தை நீஷ பாஷை, அதாவது சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷை, தமிழை நீஷ பாஷை அப்படின்னு சொல்லி ஒரு மகா பெரியவா. ஆனால் சமஸ்கிருதம் தான் உங்கள் மொழி, அதை விட்டுருங்க, அது ஆதிக்கத்தின் மொழி, எங்கள் மொழியான தமிழ் மொழியை ஏற்றுக்கங்கன்னு சொன்னவர் பெரியார். ஏங்க அப்படி சொன்னதுனால தான் அவர் தான் வந்து திருக்குறளுக்கு பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறாரு. குறைந்த விலையில் அச்சடித்து திருக்குறளை போய் தெருத்தரவா வித்திருக்காரு பெரியார். கட்ட வண்டியில் போய் தெருத்தரவா வித்திருக்காரு. இத்தனைக்கும் உடல்நிலை குறைபாடு இருந்தபோது திருக்குறளை வித்திருக்காரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, 3 கிரைட்டீரியா சொல்கிறார் பெரியார். இதை வந்து ஐயா சுபவி அவர்கள் வந்து அவரோட இடதுசாரி தமிழ் தேசியத்தில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மொழி, அந்த மொழியை நாம் பயன்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும்ங்கிறதுக்கு சமூகத்தில் 3 காரணம் நிலவுதுங்க. முதல் காரணம், அது ரொம்ப பழமையான மொழி, உலகத்திலேயே அதுதான் எல்லாத்துக்கும் தாய்மொழி அப்படிங்கிறது. 2வது, இது தேவ பாஷை, இதில் எல்லா கடவுள் பக்தி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது 2வது. 3வது, இது ரொம்ப அறிவியல் பூர்வமான மொழி, இது மக்கள் சமூக வளர்ச்சிக்கு பயன்படுற மொழி, எந்த சூழலுக்கும் அது தன்னை மாற்றியமைச்சு கொள்கிற மொழி, இது 3வது. பெரியார் என்னங்கிறாருன்னா, இந்த முதல் 2 காரணத்தில் எனக்கு அக்கறையே கிடையாது, இதை எவனாச்சும் காரணம்னு சொன்னோன்னா அந்த மொழியை நான் மதிக்கவே மாட்டேன், எனக்கு 3வது காரணம் தான் முக்கியம். இன்றைக்கி தமிழ் அந்த ஸ்டேஜில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆங்கிலம் அறிவியல் மொழியாக மாற்றப்பட்டிருக்கு. அப்போ தமிழ் அறிவியல் மொழியாக மாற்றப்படும் வரை ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. தமிழ் அறிவியல் மொழியாக மாற்றுறதுக்கு தான் அவர் அந்த பாடுபட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, இங்கே ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, சிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கே ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பெரியார்கிட்ட கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியார் வந்து அந்த மூத்திர சட்டியோடு இருக்கார். அந்த காலத்தோட டயாலிசிஸ், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான டயாலிசிஸ். என்னங்கிறாரு, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி வந்து மனுஷன் போடுற கணக்கெல்லாம் அதே போடும். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் டிஸ்பிளேலாம் இருக்காது, நீங்கள் பஞ்ச் கார்டு வச்சு அடிச்சு கொடுத்தீங்கன்னா அது கணக்கு போட்டு உங்களுக்கு திருப்பி தரும்.
பெரியாருக்கு ஒரே உற்சாகம், இந்த அறிவியல் கண்டுபிடிப்பை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி. அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஏன்னா அதில் ஏசிகிசிலாம் போட்டு ஒரு இதில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு படியில் அவரை தூக்கும் போதே வலி உயிர் போகிற மாதிரி கத்துறாரு, பயங்கரமான வலி. விட்டலாங்க, ஏன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னோடனே, இல்லை அதை பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் அந்த பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளோ உற்சாகமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயந்திரம், இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நம்ம மக்களோட உழைக்கிற நேரத்தை குறைக்க போகுது. இனிமேல் 8 மணி நேரம் செய்கிற வேலையெல்லாம் 4 மணி நேரத்தில் செய்யலாம். இது சமூக விடுதலைக்கு ஒரு கருவியாக இருக்க போகுது. இதை நாம் என்ன சொல்கிறது, அடாப்ட் பண்ணிக்கணும், தமிழில் இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா அந்த அறிவியல் நோக்கத்தோடு சிந்திச்சவர் தான் பெரியார். இன்றைக்கி சைனாக்காரன் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் மாட்டு மூத்திரத்தில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த வழியில் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பெரியார் அதை பேசினார். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு அரசே ஏஐ ட்ரைனிங் கொடுக்குது, அரசே உங்களுக்கு மெஷின் லேர்னிங்கில் ட்ரைனிங் கொடுக்குது, அரசே 3D பிரிண்டிங்கில் ட்ரைனிங் கொடுக்குது. உங்களுக்கு நான் முதல்வன் திட்டம்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஜோசியத்துக்கு ரிசர்ச் பண்ணால் நான் உங்களுக்கு கிராண்ட் தரேன், வேதத்தில் வந்து கால்குலஸ், மேத்தமெட்டிக்ஸில் கால்குலஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு கிராண்ட் தரேன். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு இருக்கு இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா 4.1 பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கான். அந்த சான்ஸ்கிரிட் நாலேஜ் சிஸ்டத்தில் எல்லா ஏன்ஷியன்ட் அறிவும் இருக்கான். நீங்கள் வந்து அதிலே பாருங்கள், 4.7 சமஸ்கிருத அறிவு அமைப்பு முறை எனப்படும் பலவற்றின் பெரிய புதையல்களை கொண்டிருக்கிறது. இவ்வாறு சமஸ்கிருதமானது மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெரிவுரிமையாகவும் மாணவர்களின் பொருட்டு முக்கிய வளப்படும் ஒரு தெரிவுரிமையாகவும் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி எல்லா நிலைகளும் வழங்கப்படும். நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது, நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா ஹையர் எஜுகேஷன் படிக்கும் மாணவர்களும் இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் தேர்ச்சி பெறணுமா. அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னா என்ன, இந்த சொன்னேன் இல்லையா, வேத காலத்திலே நாங்கள் வந்து ஒய்ஃபை வச்சுருந்தோம், குப்த சாம்ராஜ்யத்தை போய் நாங்கள் வந்து விமானம் வச்சுருந்தோம் அப்படின்ற இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜ் சிஸ்டத்தை அவங்க படிக்கணும். அது எந்த கோர்ஸ்னு இல்லை. இப்போ நீங்கள் வந்து மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும், நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அர்த்த சாஸ்திரா படிக்கணும் அப்படின்னு இந்த கிரெடிட் சிஸ்டம் சொல்லுது. அது என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, உங்களுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் இப்போ வந்து ஒரு கோர்ஸை முடிக்கணும்னா 60 கிரெடிட் இருக்குது. அந்த 60 கிரெடிட்டில் எல்லாம் நீங்கள் வந்து காலேஜ் போயிருந்தீங்கன்னா தெரியும், முக்கியமான சப்ஜெக்ட்லாம் 4 கிரெடிட் 3 கிரெடிட் அப்படின்வாங்க. இந்த இங்கிலீஷு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ்லாம் 1 கிரெடிட் 2 கிரெடிட் தருவாங்க. ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன எலக்டிவ் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ அது எதை நோக்கி மாணவர்கள் உந்துதுன்னா, முக்கியமான கோர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து படித்தாதாண்டா 60 கிரெடிட்டை சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸு, இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாடங்களுக்கு அதிக கிரெடிட் ஆகும். மாணவர்கள் அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிற எல்லா கோர்ஸும் கம்மி கிரெடிட். அப்போ என்ன பண்ணுவாங்க மாணவர்கள், இயல்பா நான் 3 வருஷத்தில் காலேஜ் முடிக்கணும்டா, 4 வருஷத்தில் காலேஜ் முடிக்கணும்டா, அப்போ கிரெடிட்டுக்கு சீக்கிரம் என்ன பார்க்குறேன்னா இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை படிக்கணும். அப்போ இவங்க வந்து இந்த இல்லூஷன் ஆஃப் சாய்ஸ் அப்படின்வாங்க. உங்களுக்கு அவங்க சாய்ஸ்லாம் தரல, சாய்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாயையை கொடுத்துட்டு இதைத்தான் நம்ம எதிர்க்கிற மொழிய நீங்கள் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலையும் நானே என்னை கம்பேர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல லேப் இருக்குது, நல்ல எக்யூப்மெண்ட் இருக்குது, அவன் புதுசான அறிவியல் பாடங்களை சொல்லிடுறான். எனக்கு அதைத்தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன், அதைத்தான் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேணும்னு கேட்பேன் இல்லையா. ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவன் ஃப்ரெஞ்சு கற்றுறான், ஜெர்மன் கற்றுறான், ஹிந்தி கற்றுறான், அது எனக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. நான் வந்து ஒரு 10 லிஸ்ட்டு போட்டேன்னா அதில் எது முதன்மையானதோ அதுதான் என் பிள்ளைகளுக்கு வரணுன்றதை நான் பார்ப்பேன். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து குதிரை ஓட்ட சொல்லித்தரான், நான் வந்து 1 லட்சம் குதிரை வாங்கி விடு, தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் என்ன நவீன தீண்டாமல் பண்ணுற, ப்ரைவேட் ஸ்கூல் மாணவன் மட்டும் தான் குதிரை ஓட்ட கற்றுக்கணும் பாரு, நீ சொல்கிற வேத காலத்தில் வந்து குதிரை ஓட்டினா தான் ஆரியர்களோட பெருமையை, அப்போ எங்கள் பிள்ளைங்க வந்து குதிரை ஓட்ட வேணும் 1 லட்சம் குதிரை கேட்பணும் அவன்கிட்ட. இது எவ்வளோ வந்து அறிவுகட்டத்தனமாக இருக்குது. அப்போ இந்த பாலிசி அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்க கொள்கையை வகுக்கிறதே அறிவியலுக்கு எதிராக இருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கொள்கையை வகுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இன்னும் ஒன்றும் இல்லைங்க, இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, முந்தின வருஷம் எவ்வளோ கடன் இருந்தது, முந்தின வருஷம் எவ்வளோ அரசுக்கு வருவாய் இருந்தது, எல்லாத்தையும் முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்னு போடுவீங்கல்ல. எந்த ஒரு கொள்கையுமே கடந்த காலத்தில் என்ன நடந்தது அங்கேருந்து நாங்கள் நகர போகிறோம் தான் பேசுவாங்க. ஆனால் 2017 இவங்க ரிலீஸ் பண்ண நேஷனல் ஹெல்த் பாலிசி ஆகட்டும், 2020 இவங்க ரிலீஸ் பண்ண நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், எதுவுமே கடந்த காலத்தில் என்ன நடந்தது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு பேசுறது கிடையாது. அதாவது ஒரு நேஷனல் லெவல் ஹெல்த் பாலிசினா நீங்கள் என்ன பண்ணணும், கேரளா ஹெல்த்தில் நல்லா பண்ணியிருக்குப்பா, அப்போ அது என்ன பண்ணியிருக்கு, அதில் இருக்கிற பாடங்களை எடுத்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடு. நான் கேரளா, தமிழ்நாடு, சவுத் ஸ்டேட்டுக்கு மட்டும் சொல்ல. இப்போ நீங்கள் விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாபில் இருக்கும் பாடங்களை விட்டு விவசாயத்தை பற்றி இந்தியாவில் பேச முடியுமா,
அவங்க தான் இருக்கிறதுலே எஃபிஷியண்டாக விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து நம்ம பாடத்தை எல்லா மாநிலமும் கற்றுக்கணும்ல. அதே போல் தான் கல்வியினம் தான் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பாடத்தை எடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வச்சுருக்கணும். ஹெல்த்னு வந்தால் கேரளாவை எடுத்து வச்சுக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்தால் ஒடிசாவை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒடிசா தான் வருஷம் சூறாவளியும் புயலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நாங்கள் தான் ஆனா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தொடங்குறாங்க. நாங்க தமிழுக்கு பண்ணிட்டோம்னு நீங்க கிரெடிட்டை எடுத்துக்கிறீங்கல்ல தமிழ்நாட்டுல. அது அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒரு 3ஆம் வகுப்பு மாணவன் படிக்க தெரியல, தமிழ படிக்க தெரியல. இன்னைக்கு தமிழ் தேர்வு வச்சா முதல் நாளே 11,000க்கும் மேற்பட்டோர் ஆப்சென்ட் ஆகுறாங்க. அப்ப நீங்க என்ன தமிழை நீங்க வந்து கொண்டாடுறீங்க? அப்போ உன் குழந்தைய நீ நல்லா படிக்க வச்சுக்கிற, உன் குழந்தைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற. ஆனா இவன் தமிழ் கூட படிக்க தெரியல, இவன் அப்படியே இருக்கிறானே அப்படிங்கறத அவங்க கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கிட்டா மூணாவதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட் பற்றி டீட்டெயில்டாக ஒரு நோட்டை எழுதி அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த எடுக்கிற நிறுவனத்துக்கு அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஹிந்துவில் அந்த ரிப்போர்ட்டு எவ்வளோ மட்டமான ரிப்போர்ட், அதில் எவ்வளோ டிஸ்கிரிப்பன்சி இருக்குது, பாப்புலேஷன் டேட்டாவே, அதாவது 2011 தான் யூஸ் பண்ணுறாங்க, போன வருஷம் இந்த வருஷம். ஆனால் இந்த வருஷத்துக்கும் அந்த வருஷத்துக்கும் பாப்புலேஷன் தொகை அவங்க கால்குலேட் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கலாகவே எழுதியிருக்காங்க. நீங்கள் அப்புறம் பார்வையாளர்கள் படிச்சுக்கலாம். இந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட்டை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட்டை தான் இவங்க திருப்பி குவாட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதாவது நம்ம இவ்வளோ எவிடன்ஸ் தரும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இந்த ரேஷியோ அந்த ரேஷியோலாம் தரும். இவங்களுக்கு கிடைச்சது அந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட். அந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட்டை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எடுக்கிறதில்ல. பிராத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு என்ஜிஓ எடுக்குது. அது இன்னொரு 25 என்ஜிஓக்களை வைத்து எல்லா இடத்துலையும் எடுக்குது. உனக்கு தெரியுமா, அது ஸ்கூலுக்கு போய் எடுக்கிற சர்வேவே கிடையாது, அது வீட்டுக்கு போய் எடுக்குது சர்வே. வீட்டுக்கு போய் ஓடிட்டு இருக்கிற விளையாட்டுருக்கிற குழந்தைங்களை பார்த்து சர்வே எடுக்குது. இது ஒரு முறையான சர்வேவும் கிடையாது, இந்த மெத்தடாலஜியும் தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை இவங்க பேசுகிறாங்கல்ல, இப்போ இல்லை, இதற்கு வருஷத்துக்கு முன்னாடியே அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியும் கொடுத்துட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புலையும் இதை தெளிவும் படுத்திட்டாங்க. இதை எல்லா அறிஞர்களும் சொல்லிட்டாங்க, நம்ம ஊரில் கிடையாது, நம்ம ஊருக்கு வெளியும் சொல்லிட்டாங்க. இந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட் வந்து ரொம்ப தவறான மெத்தடாலஜியில் ரீடிங் எபிலிட்டியை கால்குலேட் பண்ணுதுன்னு. ஏங்க நீங்கள் 3ஆவதுல படிக்க தெரிலங்கிறீங்க, ஆனால் 10ஆவதுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஹிந்தியை எல்லாரும் படிக்கணும்னு கேட்குறீங்க இல்லையா, ஹிந்தி எத்தனை பேர் உத்தரப்பிரதேசில் ஃபெயில் ஆகிறான்னு பாருங்கள். 50 லட்சம் பேர்லேருந்து 55 லட்சம் பேர் வரைக்கும் பரீட்சையில் எழுதுகிறாங்க. எங்கள் உத்தரப்பிரதேசில் 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஹிந்தியில் ஃபெயில் ஆகிறாங்க. அப்போ எழுதுறதுல 20% பேர் ஃபெயில் ஆகிறாங்க. இங்கே இத்தனாயிரம் பேர் அப்சல்யூட் நம்பரில் சொல்கிறாங்களே, தமிழ்நாட்டில் இத்தனாயிரம் பேர் வந்து பாடத்தை எழுதலை, எக்ஸாம் எழுதுல, அதோட அளவு பார்த்தீங்கன்னா 1% 2%. நீங்கள் 20% ஹிந்தியில் ஃபெயில் ஆகிறோன்னா உத்தரப்பிரதேசில் வச்சுக்கிட்டு இங்கே 1% எக்ஸாமை ஸ்கிப் பண்ணுறவங்க அப்படின்றத காட்டிட்டு தமிழை நீங்கள் வளர்த்தலை அப்படிங்கிறீங்க. ஆனா நீங்க இந்த கம்பாரிசன் போறீங்க, ஒரு ஒப்பீடு அளவுல அடுத்த மாநிலத்துல பாருங்க வட இந்தியாவுல இப்படியான்னு கேக்குறோம். ஆனா தமிழ்நாடு எல்லாத்துலயும் உயர்ந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம ஒப்பீடுக்கே போக வேண்டாம், ஏன் அளவுல நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு 11,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த பரீட்சையை எழுத வரல, அவங்க தயங்குறாங்க, படிக்க வரல அப்படிங்கிறது ஒப்பீடுக்கு போகாதீங்க. நம்ம அளவுலயே இதை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா இல்லையா? சரி செய்ய வேண்டும் சொல்றீங்க இல்லையா, அந்த 11,000 எங்க இருந்து வந்ததுன்னு பார்க்கணும். நீங்க இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அது 50,000 இருந்திருக்கும். நம்ம அதை குறைச்சி இப்போ 11,000க்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷம் கழிச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 5,000 4,000 இருக்கும். நம்ம அந்த எவிடன்ஸையும் காட்டுறோம். உன்னோட ஒப்பீட்டில் ராஜா, என்னோடய நான் 20 வருஷம் 30 வருஷம் ஒப்பிட்டாலும் நான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் உயர்ந்திருக்கிறேன், ட்ராப் அவுட் ரேஷியோவில் குறைஞ்சிருக்கிறேன், ஃபெயிலியர் ரேஷியோவில் குறைஞ்சிருக்கிறேன், பாஸ் பர்சன்டேஜில் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இதே போல் எல்லாத்துலேயும் நம்ம ப்ராக்ரஸ் காட்டுறோம். அதனால் நாம் க்ரோத் பாத்தில் தான் இருக்கோம். நீ தான் வந்து என்ன பண்ணுறனா அதை ரிவர்ஸ் பண்ணுற அப்படிங்கிறதா நம்மளோட வாதமாக இருக்கும் இல்லையா. நாங்கள் வந்து இங்கே வந்து குறைபாடே இல்லை. எங்கள் பிடிஆர் அவர்கள் சொல்லும் போதே அதான் என்ன சொல்கிறாருன்னா, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, முதல்ல 2 மொழி பண்ணுறதுக்கே இவ்வளோ குறைபாடுகளும் இவ்வளோ அழுத்தங்களும் மாணவர்களுக்கு இருக்கும்போது நீ மும்மொழி அப்படிங்கிறது எப்படி தீர்வாகும்? ஏங்க அவனுக்கு வயிற்றால போகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து பஜ்ஜியாக கொடுப்பீங்க அவன்கிட்ட. அப்போ நம்ம வயிற்றாலேயே சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எப்பா நீ அவனுக்கு பஜ்ஜி போண்டா கொடுப்பான்னு நீ வந்து அவனுக்கு திணிக்கிற. அதுதான் எங்கள் பிரச்சனையும் இல்லையா. இந்த இருமொழி கொள்கையை உத்தரவாதப்படுத்துறதுக்கு எல்லா ஸ்கூல்லையும், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே ஹைடெக் லேபு கொண்டு வரதுக்கு, இல்லை எல்லாத்துக்குமே சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், இல்லை வந்து உடற்பயிற்சி, இது நீ ஏற்றுக்கோன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஒன்றுமே இல்லை, நீ தானே சொல்கிற NEPயில் வந்து காலை உணவு திட்டம் இருக்குது, அதை மட்டும் ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. ஏன்னா அது உபயோகமாக இருக்குது.
NEPன்னு இல்லை, ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு திட்டம் இருந்தது, காலை உணவு திட்டம். அதை நீ NEPயில் வச்சுக்கிட்டா நாங்கள் அதை வந்து இங்கே நடைமுறைப்படுத்திருக்கோம். NEPயை பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொல்கிற நீ எந்த மாநிலத்திலுமே காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தலை. இத்தனைக்கும் 27 வருஷமாக, கடைசி 27 வருஷம் 1998 குஜராத்தில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஹைகோர்ட்டு திட்டுது, மதிய உணவே ஒழுங்காக போட மாட்டான்னு ஹைகோர்ட்டு திட்டுது. ஆனால் நம்ம காலை உணவு வரைக்கும் போயிருக்கோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே குரோத் ட்ராஜெக்டரியில் இருக்கோம், அதை கெடுக்காத அப்படிங்கிறதான் இதை சொல்கிற மொழிய. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ இதை சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாய். நம்ம தப்பாகவே வச்சுக்கிறோங்க, தமிழ்நாடு எல்லாமே தப்பாகவே சொல்கிறோம். தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எதிராகவே இருக்குது. இருந்தாலும் நீ PM ஸ்ரீ ஏற்றுக்கிட்டா தான் SSAக்கு நான் காசு தருவேன் அப்படின்னு சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. ஏன் அப்படின்னா, நீ போடுறது பாலிசி, நீ போடுறது சட்டம் கிடையாது. ஒன்றிய அரசு இப்போ டிஃபென்ஸ் ஆக்ட்னு இருக்குது, அது ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிற அந்த ஒன்றிய பட்டியலில் இருக்கிற ஒரு ஆக்ட், டிஃபென்ஸ் ஆக்ட். அதை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஒழிய நீ போடும் கொள்கையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது அரசியல் சாசனத்தில் கூறப்படாது. அப்போ நாங்கள் பேசுகிறது அரசியல் சாசனத்துக்கு உகந்தது, நீ அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். சரி, அதே இது இவ்வளோ சொல்கிறீங்க, NEPயில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தவறாக இருக்குது, இதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு. ஆனால் பிரதான் பார்த்தா நாடாளுமன்றத்தில் இந்த லெட்டரை தான் அவர் காட்டுறாரு. அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கிறீங்க, அவர் சொல்றது ஆரம்பத்துல நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ஒரு சூப்பர் முதலமைச்சர் இதை தடுத்து விடுகிறார். அப்புறம் நீங்க மாறிடுறீங்க உங்களுடைய அந்த நிலைப்பாட்டிலேருந்து அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்ப ரெட்ட வேஷம் போடுறீங்களா இதுல அப்படிங்கிற கேள்வி. சரி, இதுல வந்து திருப்பி இது ரெண்டா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்புறம் அந்த சூப்பர் முதல்வர். அதாவது ஒரு விஷயம் ரகசியமாக இருக்குது, அந்த விஷயத்தை பற்றி வெளியே வராத போது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதை விவாதமாக எடுத்துக்கலாம். இந்த வாட்ச்சு உங்கள் கண்ணுக்கும் தெரியுது, என் கண்ணுக்கும் தெரியுது, நான் இதை வாட்சுங்கிறேன், இல்லை இது பல் விளக்குற ப்ரெஷ் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் எப்படி அது விவாதம்னு எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? அந்த லெட்டர்லேயே ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது, keen to sign the MOU for establishing PM Shri School in the state. In this regard, a state level committee headed by School Education Secretary has been constituted. Based on the recommendations of the committee, அந்த கமிட்டியின் பரிந்துரையில் பேரில் மட்டும்தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். அப்போ என்ன சொல்லிருக்கு, நாங்கள் கையெழுத்து இடுவோம்னு சொல்லல, விருப்பம்னு இருக்குல்ல அந்த இடத்தை தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் பாராகிராஃப்ல ரெண்டாவதுல நாங்க வந்து அடுத்த அகாடமி இயர்லயே இதை செயல்படுத்துறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு சொல்லி சொல்றாங்க, அப்படியே அப்படின்னு சொல்லாம நாங்க எப்படி நடைமுறைப்படுத்துவோமோ அப்படிதான் நடைமுறைப்படுத்துவோம்னு அதுலயே இருக்கு. இல்ல ஆர்வமா இருக்கிறோங்கிற வார்த்தையே சரியாங்கிறதா. இப்ப நீங்க இத வந்து ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க PM ஸ்ரீ பள்ளியில இணைய சொல்றீங்க, நாங்க ஒரு குழு போடுறோம், அந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில நாங்க முடிவெடுப்போங்கிறது ஒரு ஃபார்மேட். இப்ப நாங்க அடுத்த 2024-25 இதை செயல்படுத்துறதுக்கு ஆர்வமாக இருக்கின்றோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு விருப்பத்துடன் இருக்கிறோம்ங்கிறது இந்த வார்த்தை தான் அவங்க கேட்கிற கேள்வி. NEPனா உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? தெரியும்ல. இல்ல இன்னுமே என்ன சொல்றோம்னா, இன்னுமே PM ஸ்ரீ அமல்படுத்த கீன் தான், NEP தான் அமல்படுத்த மாட்டோம்ன்ற. இங்க என்ன போட்டுருக்கு, இங்க வந்து we are keen to sign NEP ன்னு இருக்கா, we are keen to sign PM ஸ்ரீ தான். PM ஸ்ரீயே NEP யோட கீழ தானே வருது. அததான் 2022ல பிரதமர் மோடி இதை அறிமுகப்படுத்தும் போதே PM ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது NEP உடைய அடிப்படையில் தான் செயல்படும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரியாதா PM ஸ்ரீ ஸ்கூல்னா இது NEP கிட்ட வரும், இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லா NEP ல வரும் அப்படிங்கும்போது எப்படி இந்த வார்த்தையை பேசுவீங்க? அதனால தானங்க ஸ்டேட் லெவல் கமிட்டின்னு போட்டுருக்கு. ஒண்ணுமே இல்லை, இப்போ அவங்க அதான் கால்மார்க்ஸ் கணபதி எப்படின்னு ஒரு தோழர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், நீங்களும் பார்த்துருப்பீங்க, அமைச்சர் TRB ராஜா கூட பகிர்ந்தார். இனிமேல் இவங்களுக்கு இப்படி அஃபிஷியல் லாங்குவேஜில் எழுதக்கூடாது, நோ சைன் கிவ் மணி இமீடியட்லி அப்படின்னு மட்டும் லெட்டர் எழுதி அனுப்பணும். எங்கள் ஒரு அஃபிஷியல் லெட்டர்னால் இப்படி தான் இருக்கும். நாங்கள் இப்போ எழுதும்போது அறிவியல் பூர்வமாக எழுதணும் அப்படின்னா, நீ ஒரு பாலிசியை கொண்டு வர, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் பரிந்துரைச்சிட்டு எதை அமல்படுத்தணுமோ அமல்படுத்திக்கணும் தான் சொல்ல முடியும் இல்லையா? அந்த பாலிசியை கொண்டு வரும்போதே இல்லை இல்லை நீ திருப்பி எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எந்த இடமும் கிடையாது. அதை தான் இது ஒரு முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதின கடிதம் கிடையாது, இது ஒரு செக்ரட்டரி, இது ஒரு சீஃப் செக்ரட்டரி இன்னொரு சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதுறாரு இந்த கடிதத்தை, ஓகேவா? அப்போ அப்படி இருக்கும், சாரி சீஃப் செக்ரட்டரி ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு எழுதுறாரு. அப்படி எழுதும்போது அவங்க எக்ஸிக்யூட்டிவை சேர்ந்தவங்க, அவங்க லெஜிஸ்லேட்டிவை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க சட்டத்தை இயற்றுபவர்கள் கிடையாது, ஏற்கனவே இருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரத்தை கொண்டவர்கள்.
அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிலாம் எழுத முடியாது. சட்டப்பூர்வமாகவே அவர்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை. ஆக அதை நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைப்போம் என்று தான் எழுத முடியும் சட்டப்படியாகவே. நீங்கள் இதே போல் சீஃப் மினிஸ்டர் ஏதாவது இருந்தாருன்னா நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம். சரி, இந்த பார்வை நாங்கள் பார்வையை மாற்றிக்கல, நீங்கள் தான் பார்வையை மாற்றிக்கிறீங்க. ஏன்னா இது 15/3/2024 இருக்குது. அப்போ இதுதான் உங்களோட கருத்து அப்படின்னா இந்த கருத்து எப்போ வெளிப்பட்டிருக்கணும்? ஆகஸ்ட்டில் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதிருக்கீங்க, அப்பயே வெளிப்பட்டிருக்கணும். ஆகஸ்ட்டில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள், நான் உங்கள் மார்ச் மாத லெட்டரை பார்த்தேன், அதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது, என்ன ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த லெட்டர் வந்து மார்ச் மாதம் இந்த லெட்டர் சிவதாஸ் மீனா அப்போ இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் எழுதுறாரு. ஒன்றிய அமைச்சகத்துடைய அந்த செயலாளருக்கு எழுதுறாரு, சஞ்சய்குமாருக்கு எழுதுறாரு. இந்த கடிதத்தை பார்த்த உடனே அதற்கு பிறகு பிரதான் சொல்றதை நான் சொல்றேன். அதற்கு பிறகு இந்த குழுவும் போய் தமிழக எம்பிக்களும் இருக்கிறாங்க, கல்வித்துறை அமைச்சரும் இருக்க சந்திக்கிறாங்க, இதை பற்றி எல்லாம் நாம் பேசுகின்றோம். அதற்கு பிறகு நீங்க திரும்ப ஆகஸ்ட்ல வந்து நிராகரிக்கிறோம் அப்படின்னு எழுதுறீங்க. அப்ப ஆர்வமா இருக்கும்னு சொன்னவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு நிலைப்பாடு மாறி இருக்கு. அதற்கு பிறகு நீங்க நிராகரிக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க. அந்த இடத்துல தான் இவர் கேட்கிறாரு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒரு நிலைப்பாடு மாறல. இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் புரியல அப்படின்றதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. நீங்க வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணதை நாங்க வந்து ஏற்கனவே எங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அமல்படுத்திக்கோன்னு சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்களா நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்தோடனே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு ஒன்று உங்களுக்கு புரியாமல் இருக்கணும், இல்லை நீங்கள் நாடகம் பண்ணணும், எதுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த சூப்பர் பிஎம்க்கு வருவோம். இந்த சூப்பர் பிஎம் அப்படிங்கிறது ஒரு மத்திய அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரியை ஈடுபட்டு அந்த கான்ஸ்பிரசியை மையமாக வைத்து ஒரு குற்றச்சாட்டை வைப்பது அப்படிங்கிறது மிகவும் கேவலமானது. இப்போ ஏன்னா நம்ம திருப்பி பேச ஆரம்பித்தோம்னா சூப்பர் பிஎம் யார் அப்படின்னு நாங்கள் எங்களோட தரவுகள்லேருந்து பேச வேணாம். ஸ்ரீலங்கா, கிரீஸு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அங்கே இருக்கிற பத்திரிகைகளும் என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறதுலேருந்தே சூப்பர் பிஎம் யார் நம்மளுக்கு தெரியும். சரி, நிறைவா சுருக்கமா இந்த மாநில கல்விக் கொள்கை வகுத்தது அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்தாங்க திமுக ஆட்சி அமைந்த பிறகு. இப்ப ஏன் இன்னும் அதை வெளியிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது எல்லாருக்குமே வந்து இங்க இருக்கிற கல்வியாளர்கள் எல்லாருமே கேட்கறது உடனடியாக கொண்டு வரணும்னு. நீங்க இந்த கீன் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு இப்ப தொங்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஓட்டைகள் எதையும் விடக்கூடாது அப்படின்னா கூடுதல் கவனத்தோட எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது சொல்றாங்க இந்த வருஷம் சமர்ப்பிச்சிட்டாச்சு. இல்ல சமர்ப்பிச்சிட்டாங்க, அரசு தான் இதை வெளியிடணும். அரசு கையில இருக்கு, அத முதல்ல நீங்க வெளியிடுங்க. அதுல உள்ள பிளஸ் மைனஸ் விவாதத்திற்கு வரட்டும். அதற்கு பிறகு ஒரு முழு வடிவம் பெற்று அது நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு சென்றால் கூட நம்மளால இதை வந்து நிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதை கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு உள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு பண்றதுங்கிறது சரியா? அதான் இப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இந்த பொய் பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா, இதனாலதான் இன்னும் காஷியஸா இருக்க வேண்டியது. ஏன்னா வெளியிடும் போதே அதுல ஏதாவது இந்த மாதிரி கீன் மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பாருங்க, அன்னைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஸ்டேட் பாலிசியில கீன் ஒரு வார்த்தை இருக்கு, இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு சூப்பர் பிஎம் இருக்காரு, டூப்பர் பிஎம் இருக்காருன்னு அவங்க பேசுவாங்க அப்படின்றதுனால தான் கூடுதல் கவனத்தோட செயல்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனாலும் தமிழக அரசுக்கு கல்வியாளர்கள் எல்லாரும் வைக்கிற கோரிக்கை அட்லீஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு க்ளோஸ்டு மீட்டிங் கூட நடத்துங்க, ஆனால் சீக்கிரம் விரைவில் பண்ணுங்க அப்படின்றது தான். அது பண்ணால் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நாமும் முன்வைப்போம். நன்றி, நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீர்கள். இதுவரை தோழர் மதுர் சத்யா, இஸ்கஃபுடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.